வெங்கடேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி. இவர் ஒரு பழம்பெரும் கர்நாடக இசைக்கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளரும் ஆவார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 1948ஆம் ஆண்டு வெளிவந்த நல்லத்தங்கால் என்ற திரைப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தட்சிணாமூர்த்தி அவர்கள். நல்லத்தங்கால் என்ற இந்த திரைப்படம் தமிழிலும் அப்போது வெளியானது. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை இசை உலகில் மிகவும் பிரபலமான தட்சிணாமூர்த்தி ஏராளமான தமிழ் படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். நல்லத்தங்கால், நந்தா என் நிலா, ஒரு கோவில் இரு தீபங்கள், ஜீவநாடி, ஜெகத்குரு, ஆதிசங்கரர், அருமை மகள் அபிராமி, உலகம் சிரிக்கிறது, எழுதாத கதை போன்ற தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் தட்சிணாமூர்த்தி தான். இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இளையராஜா, பி சுசீலா, ஏசுதாஸ் ஆகியோரின் குரு என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மலையாள உலகில் 4 தலைமுறை படங்களுக்கு இசையமைத்து வந்தார். மலையாள திரைப்பட பாடகர் அகஸ்டின் ஜோசப், அவரது மகன் KJ ஏசுதாஸ், ஏசுதாஸ் மகன் விஜய் ஏசுதாஸ் மற்றும் விஜய் ஏசுதாஸ் மகள் அமேயா ஆகியோர் தட்சிணாமூர்த்தியின் கீழ் பாடியுள்ளனர். வயது மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து இசைத்துறையில் பணியாற்றினார். ஜூலை 2013ஆம் ஆண்டு அவர் ஒரு இசையமைப்பாளராக தனது கடைசி சாதனையை செய்தார். ஒரே குடும்பத்தில் 4 தலைமுறைகளுக்கு பாடல்களை வழங்கினார். விஜய் ஏசுதாஸின் மகள் மற்றும் KJ ஏசுதாஸின் பேத்தி அமேயா விஜய்க்கு வாய்ப்பளித்ததன் மூலம் இது நடந்தது. இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் 1950ஆம் ஆண்டில் தனது முதல் படத்தில் ஒரு மூத்த நடிகரும் பாடகருமான ஏசுதாஸின் தந்தை அகஸ்டின் ஜோசப்பிற்கு பாடல்களை வழங்கினார். அதன் பின்னர் அவர் ஏசுதாசுவை பயன்படுத்தி தனது பெரும்பாலான பாடல்களை பாட வைத்தார். 1987ஆம் ஆண்டில் விஜய் ஏசுதாஸை இடநழியில் ஒரு கலோச்சா என்ற திரைப்படத்தில் ஒரு ஸ்லோகா மூலம் அறிமுகப்படுத்தினார். இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் 1919ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்தார். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் தனது 93வது வயதில் சென்னையில் உள்ள தனது வீட்டில் காலமானார். அவர் தூக்கத்தில் நிம்மதியாக இறந்தார். இது இந்துக்களுக்கு நல்லதாக கருதப்படுகிறது. அவரது மரணம் ஒரு ஏகாதசி நாளில் இருந்தது. இது புனிதமாகவும் கருதப்படுகிறது. அவர் தனது மனைவியுடன் அருகில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். மேலும் அவர் செல்லவிருந்த மகிழுந்து ஓட்டுநர் தாமதமாக வருவார் என்று கேள்விப்பட்டதும் அவர் தூங்கச் சென்றார். மகிழுந்து வந்தவுடன் கணவர் ஏன் தயாராகவில்லை என்று அவரது மனைவி ஆச்சரியப்பட்டார். அதன் பின்னர் அவர் பதிலளிக்காத தனது கணவரை அழைக்கச் சென்றார். மரணத்திற்கு சாத்தியமான காரணம் இதய நிறுத்தம் என குறிப்பிட்டு மரணம் விரைவில் உறுதி செய்யப்பட்டது. பெசன் நகர் மின்சார தகனத்தில் தட்சிணாமூர்த்தி முழு மாநில மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டார். அவரது இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அப்போதைய கேரள மாநில கலாச்சார அமைச்சர் KC ஜோசப் கேரள மாநில பிரதிநிதியாக வந்தார். இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பெற்ற விருதுகளாவன சிறந்த இசையமைப்பாளருக்கான கேரள மாநில திரைப்பட விருது, ஸ்வர்ணமால்யா ஏசுதாஸ் விருது, கேரள மாநிலத்தின் தானியல் வாழ்நாள் சாதனை விருது, மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தின் கௌரவ முனைவர் பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.